இன்னமுமா 65க்கெலாம் கடையில் மசாலா வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? இனிமேல் நம்மளே வீட்டில் பண்ணலாம், பார்க்கலாமா? கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு மிளகாத்தூள் 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடையில் வாங்குகிற மசாலா மாதிரி இருக்கணும்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதில் இஞ்சி பவுட்ரு ஒரு 1.5 டீஸ்பூனும், பூண்டு பவுட்ரு ஒரு 3 டீஸ்பூன், அது கூட உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோன்னா நம்மளோட பவுட்ரு ரெடி. இதை நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறும் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக பெசறிட்டு இதை நம்ம இப்போ கோட் பண்ண வேண்டியதான். நான் 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் கோட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் ஆயிலில் வேணாலும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மசாலா ரெடி. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு